அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பற்றி தான். இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நம்ம இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு முஸ்லீம்கள் இந்த நாட்டு பக்கம் சப்போர்ட் உண்டு கேட்டிருந்தாங்க. ஒரு மென்ஷன் உண்டு. அது இன்னொரு மென்ஷன் கேட்டிருந்தாங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் எந்த நாட்டு சப்போர்ட் உண்டு. ஸ்ரீலங்கா முஸ்லீம்களை பற்றி நான் சொல்கிறேன். அவங்க தீவிரவாதிகளை எதிர்ப்பாங்க. தீவிரவாதி எதிர்ப்பு சத்தங்களை அங்கே எதிர்ப்பாங்க. அப்போ இந்த தீவிரவாதிகளை நிறுத்தக்கூடியதான் எல்லா முஸ்லீம்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீமில் அனைத்து முஸ்லீம்களையும் எதிர்பார்ப்பு தீவிரவாதிகளை ஒழிக்கணும்னு சொல்கிற அந்த நோக்கம்தான். நீங்கள் தீவிரவாதிக்கு எதிர்ப்பாக நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்கள் சப்போர்ட் ஆதரவு உங்களுக்கு பக்கம் இருக்கும் சொல்லி நான் இந்தியாக்கிட்ட சொல்லிக்கொள்கிறேன். அது இந்தியா இலங்கையை பற்றி மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள்கிட்டையும் கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. நீங்கள் இந்தியா பக்கமாக பாகிஸ்தான் பக்கமாண்டு அவங்க கேட்பாங்க. ஆனால் எல்லா முஸ்லீம்களையும் தீவிரவாதிகளை ஒழிப்போம், தீவிரவாதியை ஒழிக்கணும் சொல்கிற அந்த குறிக்கோள், அந்த நோக்கம்தான் எல்லா முஸ்லீம்கள்கிட்டையும் இருக்குது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்னொரு விஷயம் தான் சொல்லிக்கிறோம். அது என்னென்னா இந்த இலங்கையில் 7 வயசுக்கு குழந்தை தற்கொலை செஞ்சுக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கறதுக்கு ஆசிரியர் ஒருவர் அவரை ரேப் பண்ணிக்கிறாரு சொல்லி தகவலும் ஒரு அதிர்ச்சி தரமாக வெளியாகிக்குது. அதை பற்றி அப்டேட்டுகள் பார்க்கறதுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்குள்ள அப்டேட்டை நான் சொல்கிறேன். இதில் இன்னொன்று யூனிவர்சிட்டி மாணவன் ஒருத்தன் 23 வயசு தூக்கு தற்கொலை செஞ்சார். அதுக்கு பிறகு அதை பற்றி நிறைய திருத்தங்களும் வந்துக்குது. அது என்னென்ன திருத்தம்னு நாங்கள் அதையும் பார்த்துடலாம். அதுக்கு பிறகு 13 வயசு பிள்ளைய என்ன செய்ய ஒருத்தன் இந்த 17 வயசு இளைஞர் ஒருவர் 2 பேருமே கணவன் மனைவியாக திருமணம் முடிக்காமல் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிறாங்க. அதை பற்றி இப்போ இது மாதிரி நிறைய அப்டேட்டுகள் வரிசையாக நிற்கிது. அதுக்கு பிறகு நம்ம சவுதி அரேபியாவை பற்றியும் கூட பார்க்கலாம். 7 வயசு குழந்தைய 7 பேர் ரேப் பண்ணி 7 பேருக்குமே மரண தண்டனை கொடுத்த அந்த விசுவகம்னு சொல்லி நிறைய இது இதுவரை பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து நிசானாக்கு நடந்த கொடுமை பற்றியும் நம்ம இதில் அப்டேட்டாக நாங்கள் பேசலாம். அதுக்கு பின்னால் நாங்கள் பார்க்க போகிற நீதி என்று சொல்கிற அந்த இதில் பார்ப்போம். அந்த நீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்கக்கூடியாகவும் நாங்கள் இருப்போம். நீதிக்காக அந்த ஒரு நீதி நீதிக்காக அனைத்து முஸ்லீம்களும் நாங்கள் கை கொடுப்போம். இதில் நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லிக்கிறேன். நீங்கள் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளை நீங்கள் அழிச்சு கொண்டிருக்கிறனால பாகிஸ்தானிக்கும் பொதுமக்கள் மேலே நீங்கள் கை வைக்கும் பட்சத்தில் நாங்கள் நீதி கேட்டு பாகிஸ்தானுக்கு சார்பாகவும் கூட நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கான அனைத்து முஸ்லீம்களும் போராட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இந்தியா மக்கள் பாதிக்கும் வாய்ப்பு உண்டு ஆகிட்டாங்க. 28 பேர்கிட்ட இந்தியாவுக்கு சுற்றுலா பயணிகள்லாம் உயிர் காவு வாங்கிறாங்க. இது இந்தியாவில் இருக்கும் சொந்த நாட்டு இருக்கும் இந்துக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே அந்த இடத்துல கொடுக்கப்படலை. ஆமாங்க, இந்தியாவில் இருக்கும் சுற்றுலா பயணிகளாக மற்ற நாட்டுகளில் இருந்து இந்தியாவுக்கு சுற்றுலா பயணிகளை மட்டும்தான் அந்த 27 பேர் பாதிப்பு உண்டாக்குறாங்க. அது ஒருவர் மட்டும் இந்தியாவை சேர்ந்தவர். அவரும் ஒரு முஸ்லீம். அவர் போராட்டத்தில் போராடி நாட்டுக்கு நம்பி வந்தவங்களை ஒன்றும் பண்ணிடக்கூடாது அவங்கள கண்ணை புடுங்க போனனால தான் அவங்க இந்த இவங்களை கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியமான ஒரு உண்மையான தகவல் வெளியாகிக்குது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் நீதிக்காக போராடுவோம், நீதிக்காக குரல் கொடுப்போம். இப்போ சுற்றுலா பயணிகள் இப்போ எங்கே இருக்கான்னு பார்க்குறதுக்கு காஷ்மீரில் இருக்கும் பள்ளிகளில் முஸ்லீம்களால் தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்காக வேண்டிய சாப்பாட்டுக்குரிய எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுத்தாங்க நம்ம இந்திய முஸ்லீம்கள். இப்போ அதை விட்டு நம்ம அடுத்த இதில் பார்க்க போகிறதுக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனை இப்போ இந்தியா பாகிஸ்தான் மக்கள் மேலே கை வச்சா அனைத்து முஸ்லீம்களும் பாகிஸ்தான் முஸ்லீம்காக வேண்டி குரல் ஏற்போம் கூட ரெடி ஆகிக்கிறோம். அதுபோல் நம்ம இன்னொரு பார்க்கறதுக்கு
பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை வந்து அமெரிக்கா வந்து இப்போ 10 எரிஞ்சு நிற்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் 10 எரிஞ்சு நிற்கின்றனா உங்களை நம்ப முடியுமா? ஆமாங்க, இஸ்ரேலில் சில பகுதிகள் 10 எரியுது. இப்போ வந்து நம்ம பள்ளி வாசலில் பலஸ்தீன் பள்ளி மஸ்ஜித் அக்ஸா அதில் இஸ்ரேல் பக்கம் கையில் இருக்கிற அந்த பள்ளி துண்டு வந்து பள்ளியில் வந்து சில இடங்கள் வந்து பற்றி எரியுது. அதில் வந்து முக்கியமாக இந்த இஸ்ரேல் இராணுவ பட முக்கியமான உறுப்பினர்கள் இருக்கிற இடமும் கூட பற்றி இருக்குதுன்னு சொல்லி தகவல் வெளியாகிக்குது. இஸ்ரேல் வந்து 2-3 நாளைக்கு முன்னால் வந்து பலஸ்தீனுக்கு மேலே வந்து ஒரு அணு குண்டு போட்டு பலஸ்தீனில் காசா பகுதி வந்து இன்னமும் சின்ன ஒரு பகுதியாக மாறி இருக்குதுன்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகிக்குது. இதனை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த அப்டேட்டுகளை தரும்போது நான் உங்கள் ஃபஸ்லு. அஸ்ஸலாமு அலைக்கும்.